Good morning, Jeevitha. Good morning, Shantini. So, என்ன ஜீவிதா வெகேஷன்ங்கறதால பயங்கர கலர்ஃபுல்லா வந்திருக்கியா? Yes, நீ ஆனா கலரா ட்ரெஸ் பண்ணிருக்கியேம்மா. என்ன விசேஷம்? வேற ஒண்ணும் இல்ல. நம்ம டெய்லி வந்து ரொம்ப ஃபன் ஃபீல்டா பேசுறோம்ல. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. உனக்கு எப்படி இருக்குது? எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்றதை விட எங்க அம்மா பாரு ஊர் சுத்தணும்னா உனக்கு இந்த விஷயம்லாம் நல்லா ஞாபகம் வரும். ஹில் ஸ்டேஷனுங்கற, வாட்டர் ஃபால்ஸ்ங்கற. சரி ஓகே, இன்னைக்கு வந்து அம்மாங்களை கவர் பண்ற மாதிரி நம்ம கொஞ்சம் டிவைனான ஒரு வெகேஷன் ஸ்பாட் பேசினா எப்படி? நீ கொஞ்சம் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சிட்டு வரும்போதே நான் யோசிச்சிருக்கணும். நீங்க ஏதோ டிவைனா ஃப்ரைடே அதுமா பேச வந்திருக்க அப்படின்னு. பட் நம்ம வந்து கோயில்கள் அப்படின்னு சொன்னா நமக்கு தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் நினைக்கிறேன். ஒவ்வொரு ஊர்லயுமே அவ்வளோ கோயில்கள் இருக்கு. ஸோ அது ஒன்னொன்னா ரொம்ப பழமையான சிறந்த கோயில்கள்லாம் பார்த்துட்டே வரலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம நேர்களை வந்து வெல்கம் பண்ணியே ஆகணுமே. கரெக்டா சொன்ன, வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. நேர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஸோ ஜீவிதா, தமிழ்நாடு இருக்க கோயில்கள் பற்றிலாம் பேச போகிறோம்ல. ஏன் நம்ம அந்த சவுத் மோஸ்ட் எண்ட் ஆஃப் தமிழ்நாடுலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது? கன்னியாகுமரி சொல்றியா? ஆமாம், ஊருக்கே தெரியும் சவுத் மோஸ்ட் எண்டுனா அது கன்னியாகுமரியாக தான் இருக்க முடியும். ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான சிட்டி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து அதில் வந்து நிறைய வெக்கேஷன் ஸ்பாட்ஸ்லாம் இருந்தால் கூட ஒரு அழகான கோயில் இருக்குது. அதில் அந்த கோயில் ஒரு ஸ்பெஷாலிட்டி கூட இருக்குது. குமரியம்மன் டெம்பிள் கேள்விப்பட்டிருக்கியா? அது எப்படி கேள்விப்படாமல் இருக்க முடியும்? ஸோ நம்ம அம்மாக்கெல்லாம் குமரியம்மன் டெம்பிளுக்கு போகும்போது நம்ம ஒரு விஷயம் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சுற்றி 3 கடல்கள் இருக்கு இல்லையா? அதாவது இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால் அண்ட் அரேபியன் சி. இந்த மூணுமே வந்து அந்த இடத்துல சங்கமிக்கும். அந்த இடத்துல தான் அந்த கோயில் இருக்கும். ஸோ நம்ம அம்மா இந்த பக்கம் கோயிலுக்கு போகும்போது நம்ம அந்த பக்கம் 3 கடல்கள் சங்கமிக்கும் இடத்துல வந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த விஷயம் என் லைஃப்லயும் நடந்திருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் கன்னியாகுமரி போகும்போது கூட எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களெல்லாம் நீங்கள் போய் சாமி கும்பிடுங்க, நாங்கள் வந்துட்டு இந்த விவேகானந்தா ராக்ஸ் இருக்குது பற்றியா, அங்கே போய் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது, அந்த பீச் கிட்ட நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாக கன்னியாகுமரின்றது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸ். ஒரு டிவைனான ஃபீலிங்கும் கொடுக்கும். அது எப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கோயேன், ஆக்சுவலாக வந்துட்டு எல்லா ரிலீஜியஸ்க்கும் ஏற்ற மாதிரியான பிளேஸ்னே சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து இன்ஃபான்சஸ் ஜீசஸ் சர்ச் இருக்குது, அதுக்கப்புறம் தர்கா இருக்குது, அப்புறம் ஆதிகேசவன் டெம்பிள் இருக்குன்னா பார்த்துக்கோயேன். அண்ட் வந்து நிறைய பேர் வந்து விவேகானந்தா ராக்குக்கு போகிறதே வந்து நான்லாம் போனேன்னா ஃபஸ்ட்டு காலங்கத்தால் எப்படியாவது எழுந்து அந்த சன்ரைஸை பார்த்துடணும், அந்த சன்செட் பார்க்கணும், ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சன்செட் அண்ட் சன்ரைஸை டினோட் பண்ணுற ஒரு செக்மெண்ட் தான் இப்போ வருது. டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 15/5/2015 வெள்ளிக்கிழமை, மன்மத வருடம் வைகாசி மாதம் 1ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 5:58 மணிக்கு. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி பிற்பகல் 3:39 வரை துவாதசி, பிறகு திரையோதசி. ரேவதி நட்சத்திரம். நல்ல நேரம் என்னும் சுபவோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, பகல் 1 மணி முதல் 4 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. அமிர்த யோகம் கூடிய சுபதினம். இன்று சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். ஓகே சாந்தினி, நீ வந்துட்டு சவுத் மோஸ்ட் ஏரியாவில் இருக்கிற கோவில் பற்றி சொன்ன. இப்போ நான் வந்து நார்த் மோஸ்ட் ஏரியாவில் இருக்கிற கோவில் பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். நார்த் மோஸ்ட்டாக நம்ம சென்னை பற்றி சொல்ல போறியா? சென்னை கிடையாது, சென்னை பக்கத்தில் இருக்கிற காஞ்சிபுரம் தான். கண்டிப்பாக காஞ்சிபுரம் வந்து கும்பகோணம் அடுத்து டெம்பிள் அப்படின்னு சொன்னால் நமக்கு காஞ்சிபுரம் தான் ஞாபகம். எஸ், கரெக்ட். ஆக்சுவலாக காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் காஞ்சிபுரம் காஞ்சி காமாட்சி கோவில்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் பார்வதிக்கு வந்து தமிழ்நாட்டில் 3 முக்கிய கோவில்கள் இருக்குது. அதில் வந்துட்டு இந்த காஞ்சி காமாட்சி டெம்பிளும் ஒன்று. ஓகேவா? ஸோ வந்து காஞ்சிபுரம் அப்படின்னு எடுத்தோன்னு வச்சுக்கோயேன், தமிழ்நாட்டில் 7 ஹோலியஸ்ட் சிட்டியில் நம்ம காஞ்சிபுரமும் ஒன்று தான். எக்கச்சக்கமான கோவில்கள் இருக்கும். அங்கே போனாலே ரொம்ப மனசெல்லாம் நிறைவாக இருக்கும். யாராவது காஞ்சிபுரம் விசிட் பண்ணாங்கன்னா ஒரு கோவிலுக்கு மட்டும் போக மாட்டாங்க, காஞ்சிபுரத்தையே ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு நான் இத்தனை கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவ்வளோ ஒரு மன நிம்மதியும் அங்கே கிடைக்கும்னே சொல்லலாம். ஆமாம், நீ சொன்ன அந்த காஞ்சிபுரம் காஞ்சி அம்மன் டெம்பிள் வந்து ஆக்சுவலி பல்லவர்கள் ஆண்டப்போ கட்டப்பட்டது. அதே மாதிரி பல்லவர்கள் ஆண்டப்போ இன்னொரு கோயிலும் அந்த இடத்துல கட்டியிருக்காங்க. அதுதான் நம்ம ஏகாம்பரீஸ்வரி டெம்பிள்.
அண்ட் இது கூட வந்து கைலாசநாதர் டெம்பிள் இருக்குது, வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது, அண்ட் வந்து பாண்டவர் தூதர் டெம்பிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான டெம்பிள்ஸ் இருக்கிற சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காஞ்சிபுரம் தான் சொல்லணும். கரெக்டாக சொன்னேன். ஆக்சுவலாக இந்த காஞ்சிபுரத்தில் 100க்கு மேலேயும் பழமையான கோவில்கள் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம பேசணுன்னா பேசிகிட்டே போகலாம், ஷோவே முடிஞ்சிடும். இப்போ பார்த்துன்னு வச்சுக்கோயேன், அபிராமி அந்தாதியோட காப்பு பற்றி சொல்ல வராரு இலக்கிய மேக ஸ்ரீனிவாசன். அதையும் பார்த்துட்டு வந்துடலாமா? கண்டிப்பா. இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மிக சிறப்பாக அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்களை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே காப்பு என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமானுடைய வழிபாட்டை நாம் முறைப்படி தொடங்குகின்றோம். தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சார்த்தும் தில்லை ஊரதம்பாக தூமை மைந்தனே, உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. கோவில் என்று சொன்னால் சைவர்களுக்கு அது தில்லை, வைணவர்களுக்கு அது ஸ்ரீரங்கம். கோவில் என்று சொன்னாலே தில்லைதான் நமக்கு ஞாபகத்திற்கு வரும். சிதம்பரம் சமீபத்திலே மிக அற்புதமாக திருக்குட நன்னீராட்டு விழா கண்ட அருமையான தலம் சிதம்பரம். சிதம்பரத்திலே நடராஜ பெருமானுடைய நாட்டிய கோலம், அந்த நாட்டிய கோலத்தை பார்ப்பதற்காகவே மீண்டும் பிறக்க வேண்டும் என்று அப்பர் பெருமான் சொல்லுவார். பொதுவாக எல்லோரும் இந்த உலகத்திலே ஆன்மீக அருளாளர்கள் எல்லோரும் இனிமேல் பிறக்க வேண்டாம் என்றே பிரார்த்தனை செய்வார்கள். ஆனால் ஒரு மாறுதலான சிந்தையாக அப்பர் பெருமான் பாடுவார், குனித்த புருவமும் கொவ்வைச் செவ்வாயிற் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியிற் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று சொல்லுவார். அந்த தூக்கிய திருவடி இருக்கிறதே, அந்த தூக்கிய திருவடியை மனதிற்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துகிறார் அபிராமி பட்டர். அவர் பாடுகிற தலம் திருக்கடையூர். ஆனால் அவருடைய மனம் எங்கே வந்திருக்கிறது என்று சொன்னால் சிதம்பரத்திற்கு வந்திருக்கிறது. ஏன் வர வேண்டும் என்று சொன்னால், எந்த திருவடியை தூக்கினாரோ அந்த தூக்கிய திருவடியின் மூலமாகத்தான் இங்கே உதைபட்டு கீழே யமதர்மன் வீழ்ந்தான் மாண்டான் என்ற செய்தி அவருக்கு உடனடியாக நினைவுக்கு வருகிறது. ஆகையினாலே தான் அவர் நேராக சிதம்பரத்திற்கு வந்துவிட்டார். தில்லை ஊரர். அவர் என்ன சார்த்தி இருக்கிறார்? தாரமர் கொன்றையும். ஆண்கள் போடுகிற மாலை இருக்கிறதே, அதற்கு குஞ்சம் இருக்காது, அதற்கு தார் என்று பெயர். இன்றைக்கு எல்லோரும் திருமணம் தொடங்கி மற்ற எல்லா விழாக்களிலும் ஆண்களுக்கு மாலை அணிவிக்கும் போது கூட நாம் குஞ்சத்தோடு சேர்த்த மாலையை அணிவிக்கிறோம். ஆனால் ஆண்களுக்கு போடுகிற மாலை 2 பக்கமும் தொங்குகின்ற மாலையாக இருக்கும். பெண்களுக்கு அணிவிக்கிற மாலை ஒரு குஞ்சத்தோடு இருக்கும். தாரமர் கொன்றை. தாரமர் கொன்றை என்று சொன்னால் சிவபெருமான் அணிந்திருக்கக்கூடிய கொன்றையான மாலை. இந்த கொன்றை மலர் சிவபெருமானுக்கு மிக அழகான அற்புதமான மலர். அவரை வழிபாடு செய்வதற்குரிய மலர் கொன்றை மலர். சிவபெருமானை வழிபாடு செய்கிற பொழுது கொன்றை மலர் கொண்டு வழிபாடு செய்தால் மிகுந்த பேராக இருக்கும். இங்கே தொடங்குகிற கொன்றை மலரை 100வது பாடலிலே மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிறார் அபிராமி பட்டர். குழையை தழுவிய கொன்றையந்தார் கமழ் கொங்கை வள்ளி கழையப்புறுத திருநெடுந்தோளும் கருப்பு வில்லும் விழையை பொருதிரல் வேரியம்பானமும் வெண்ணகையும் உழையை பொருகண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றதே என்று அங்கேயும் கொன்றையை நினைவுபடுத்துகிறார். கொன்றை மலர்களிலே சரக்கொன்றை என்று ஒரு அருமையான மலர் இருக்கிறது. அதை பார்த்தால் அடுக்கு தீபத்தை திருப்பி பிடித்தார் போல இருக்கும். அந்த சரக்கொன்றை மலர் இருக்கிறதே, அது மலர்ந்திருக்கிற பொழுது அந்த மரம் ஒரு அதிசயத்தை காட்டும். அதிலே ஒரு இலை கூட இருக்காது. மரம் முழுக்க ஒரே மஞ்சள் கலராக இருக்கும். அவ்வளவு பேரழகாக இருக்கும். நமக்கு நினைவுபடுத்தும். சிவம் என்று சொன்னாலே மங்களம் என்று பொருள். அப்படி சிவபெருமானை சிந்திக்கிற பொழுது மஞ்சள் நிறமுடைய அந்த கொன்றை மாலை. தாரமர் கொன்றையும். அம்பிகைக்கு ஷண்பக மலர். ஷண்பக மலரினாலே தேவியை யார் அர்ச்சிக்கிறார்களோ அவர்கள் மிகுந்த பேர் உடையவர்களாக இருப்பார்கள் என்று லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுகிறது. அப்படி ஷண்பக மலரை தேவிக்கு மாலையாக சாற்றி வைத்திருக்கிறார்கள். சிதம்பரத்திலே எந்த அம்பிகை இருக்கிறாள்? சிவகாம சுந்தரி இருக்கிறாள். அந்த சிவகாம சுந்தரியினுடைய பேரழகு. நாம் நடராஜரை பார்க்கிறோம், அருகிலே இருக்கக்கூடிய சிதம்பர ரகசியத்தை பார்க்கிறோம். அருகிலே இருக்கக்கூடிய சிவகாமி அன்னையும் நாம் அவசியமாக பார்க்க வேண்டும். அவள் ஒய்யாரமாக எம்பிரானுக்கு அருகிலே நின்று கொண்டிருப்பாள். இறைவனுடைய பேரழகை, இறைவனுடைய அழகை எப்பொழுதும் தரிசித்து கொண்டே இருப்பாள்.
இறைவன் அருளை நாம் நேரடியாக பெற முடியாது. அம்பிகையினுடைய திருவருளை தாங்கித்தான் நாம் பெற முடியும் என்பதனாலே தான் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி என்று மாணிக்கவாசகர் சொல்லுவார். அவன் அருள் எது என்று கேட்டால் அருளது சக்தியாகும் என்று சிவஞான போதம் சொல்லும். அப்படி அருளது சக்தியாக இருக்கக்கூடிய பராசக்தி அங்கே மிக அழகாக சிவகாமியாக வீற்றிருக்கிறாள். பரந்தெழுந்த சமன் முதலாம் பரசமய இருள் நீங்க சிறந்தழுவு சைவநெறி திருநீற்றின் ஒளி விளங்க அறந்தைகட புகழியர்கோன் அமுது செய்ய திருமுலைப்பால் சுரந்தடித்த சிவகாம சுந்தரி போற்றி என்று சொல்லுவார்கள். அந்த சிவகாம சுந்தரியை நிறைய பாடல்களே அபிராமி பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே என்று ஒரு பாடலிலே சொல்லுவார். அப்படி அந்த சிவகாம சுந்தரி நிற்க எம்பெருமான் நாட்டிய கோலத்திலே மிக அழகாக இருக்கிறார். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் என்று திருவம்பாவை பாடும். அந்த இறைவனுடைய தூக்கிய திருவடிகளும் அந்த அருமையான கொன்றை மாலையும் தேவியினுடைய செண்பக மாலையும் நினைவுக்கு வருகிறது அபிராமி பட்டருக்கு. அவர் மனம் தில்லையிலே திளைத்திருக்கிறது. தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சார்த்தும் தில்லை ஊரதம்பாகத்து உமை என்று சொல்லுகிறார். தில்லை ஊரதம்பாகத்து உமை தேவி எப்படி இருக்கிறாள்? எம்பெருமானுடைய சரிபாதியாக இருக்கிறாள். இன்றைக்கு கூட நாம் 33% பாராளுமன்றத்திலே நிறைவேற்ற முடியுமா என்று ஒவ்வொரு முறையும் துடித்து கொண்டிருக்கிற பொழுது என்றைக்கோ எம்பெருமான் 50% உமையம்மைக்கு அருளிவிட்டான். நம்முடைய சனாதன தர்மத்திலே 50% பெண்களுக்கு முழுமையாக என்றைக்கோ இறைவன் வழங்கிவிட்டான். கவியரசர் மிக அழகாக பாடுவார். சிவபெருமானை 1, 2, 3 என்று வரிசைப்படுத்தி பாடச் சொல்லி அவ்வையை பாடச் சொல்லுகிற பொழுது மிக அழகாக அவ்வை போலவே பாடுவார் கவியரசர். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் நமச்சிவாய என ஐந்தானவன் இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன் இன்னிசை ஸ்வரங்களில் ஏழானவன் சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன் தித்திக்கும் நவரச திக்கானவன் பத்தானவன் நெஞ்சில் பற்றானவன் பன்னிருகை வேலவனை பெற்றானவன் முத்தானவன் மூல முதலானவன் முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவை ஒன்று தான் என்று சொன்னானவன் தான் பாதி உமை பாதி என்றானவன் சரிபாதி பெண்மைக்கு தந்தானவன். சரிபாதி பெண்மைக்கு தந்து பெண்மையை என்றைக்குமாக தன்னுடைய இல்ல கிழத்தியை சரிசமமாக நிறுத்தி இருப்பதுதான் சனாதன தர்மம். இன்றைக்கும் கூட பலர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்து மதம் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய சிந்தனையை வைத்திருக்கிறது என்று. ஒரு காலத்திலும் இல்லை. பெண்களுக்கு சமத்தை சரிசமமாக வாமபாகத்தை வவ்வியதே என்று கூட அபிராமி பற்றி சொல்லுவார். அப்படி இடப்புறம் முழுமையாக பெண்களுக்கு கொடுத்து 50% கொடுத்ததனாலே தான் முதலிலேயே அதை மிக அழகாக பதிவு செய்கிறார் அபிராமி பட்டர். தாரமர் கொன்றையும் ஷண்பக மாலையும் சார்த்தும் தில்லை ஊரர்தம்பாகத்து உமை மைந்தனே. அந்த மைந்தனை அழைக்கிற பொழுதே அந்த அன்னையையும் தந்தையும் அவர்கள் பெருமையை சொல்லி விநாயகப் பெருமானே நீ எப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த மரபை சார்ந்து வந்திருக்கிறாய். நாம் நம் மரபை நம்முடைய முன்னோர்களுடைய பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். நான் எந்த குலத்தில் வந்திருக்கிறேன், நம்முடைய பெரியவர்கள் எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு தர்மம் பண்ணி இருக்கிறார்கள், எத்தனை பேரை வாழ வைத்திருக்கிறார்கள், எத்தனை பேரை படிக்க வைத்திருக்கிறார்கள், எத்தனை இல்லத்திலே விளக்கேற்றி வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்தால்தான் நாமும் நன்மை செய்ய வேண்டும், நாமும் பிறர்க்கு உதவ வேண்டும் என்ற சிந்தனை வரும். நாம் வாழ்ந்தோம், நாம் இருந்தோம், நமக்குள்ளாகவே இந்த வாழ்க்கையை நடத்தினோம் என்று சொல்லும் என்று சொன்னால் நிச்சயமாக உலகம் எப்படி சுருங்கி கொண்டே வருகிறது என்ற சிந்தனையை நாம் பார்க்கிறோம். ஒரு புது கவிஞன் சொன்னான், அந்த காலத்திலே வீடுகள் எல்லாம் தள்ளி தள்ளி ஊர்களிலே இருக்கும். ஒரு கிராமத்திலே எடுத்துக்கொண்டால் ஒரு வீட்டிற்கும் இன்னொரு வீட்டிற்கும் மிகப்பெரிய தூரம் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நகரங்களிலே பார்த்தால் ஃப்ளாட்ஸ் என்று சொல்லுகிறோமே, நம்முடைய வீடும் அடுத்த வீடும்
ஒரே ஒரு சுவரால் மட்டுமே பிரிக்கப்பட்டிருக்கிறது. தூரமாக இருந்தவர்களெல்லாம் ஒரு கூக்குரல் கொடுத்தால் உடனடியாக ஓடி வந்து உதவிக்கு வருவார்கள். ஆனால் அடுத்த ஃப்ளாட்டிலே யார் இருக்கிறார் என்பதே தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். மனித மனங்களெல்லாம் தூரத்தில், ஆனால் வீடுகள் மட்டும் அருகில் என்று எழுதினான். அப்படியான வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது. பிறருக்கு உதவுவோராக, பிறருக்கு சேவை செய்பவராக, பிறருக்கு வார்த்தையால் கூட நன்மை தரக்கூடியவனாக வாழ வேண்டும் என்பதனால் தான் பெற்றோருடைய பெருமையை சொல்லி இந்த மரபிலே, இந்த தன்மையிலே நீ வந்திருக்கிறாய் என்பதை மிக அழகாக நமக்கு காட்டி விநாயகப் பெருமானை அறிமுகப்படுத்துகிறார். தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சார்த்தும் தில்லை ஊரதம்பாகத்து உமை மைந்தனே, உன்னிடத்திலே நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் விநாயகப் பெருமானே. விநாயகப் பெருமான் கேட்கிறார், என்ன வேண்டுகோள் வைக்கிறாய்? நான் உன் தாயை பாட வேண்டும். உன்னுடைய தாய் மட்டும் இல்லை, அவள் இந்த உலகத்தையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய தாய். அந்த தாய் அபிராமி மிகப்பெரிய சிறப்பு பெற்றவள், சீர அபிராமி என்று சொல்லுகிறார். அப்படி சீரான அபிராமி, சிறப்பு பெற்ற அபிராமியினுடைய புகழை நான் பாட வேண்டும், அதற்கு நீ அருள்பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். விநாயகப் பெருமான் அருள்பாலிப்பதை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ ஜீவிதா, அடுத்ததான் வந்து வேளாங்கண்ணி சர்ச் கேள்விப்பட்டிருக்கியா? என்னம்மா இப்படி சொல்லிட்டேன்? வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போதவங்க யாராவது இருக்காங்களா? இந்த ஒரு ரிலீஜன் தான் அங்கே போகணுன்ட்டு கிடையாது, எல்லாருமே அங்கே கண்டிப்பாக விசிட் பண்ணுவாங்க. ஆமாம், அது எங்கே இருக்குன்னு தெரியுமா உனக்கு? நாகப்பட்டினத்துலேருந்து 12 கிலோமீட்டர்ஸ் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து வேளாங்கண்ணி சர்ச் இருக்குது. அண்ட் வந்து நான் வருஷம் வந்து குலதெய்வம் போனதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போவோம். அந்த கோயிலை பற்றி விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பெசிலிக்கா ஆஃப் அவர் லேடி ஆஃப் த குட் ஹெல்த் அப்படின்னு சொன்னாங்க. என்னது இது பெசிலிக்கா ஆஃப் த அவர் லேடி ஆஃப் த குட் ஹெல்த்? மொழிகளாக பேசுறீங்க. ஆமாம், என்னது இது அப்படின்னு கேட்டோன்னா, அங்கே போய் நீங்கள் வேணுனீங்கன்னா உங்களுக்கு தான் நோய் இருந்ததுன்னா அதை வந்து அங்க இருக்கிற கடவுள் வந்து குணமாக்குவாங்க. அங்க இருக்கிற கடவுள் பேர் வந்து வர்ஜின் மேரி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் வரலாறுலாம் கேட்டு முடிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்புறம் பாலும் பூவும் கொடுத்தாங்க. இது பாலும் பூவும் கொடுக்குறாங்க. யூஸ்வலா நம்ம கோயிலெல்லாம் பூ கொடுப்பாங்க, சரி ஓகே, ஹிந்து கோயிலெல்லாம் பூ கொடுப்பாங்க, இதெல்லாம் பாலும் கொடுக்குறாங்க. உனக்கு அப்படி ஒரு யோசனை வந்ததா? பாலும் பூவும் கொடுத்தோடனே நீ வாங்கி வச்சுப்பேன் தான் நினைச்சேன். பரவாயில்ல, அடுத்தபடியா நீ யோசிச்சிருக்கியே. ஆக்சுவலி எங்க அம்மா கேட்டாங்க, பட் நானா கேட்ட மாதிரி இப்போ உங்ககிட்ட விட்டு போட்டுட்டு இருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ பேசிக்கலி வந்து பால் கொடுத்தாங்க. ஸோ என்ன அப்படின்னு விசாரிச்சோன்னா, அங்க இருக்கிற வர்ஜின் மேரி கடவுள் வந்து 1560 வந்து ஒரு ஷெப்பர்ட் கிட்ட போயிட்டு, பால் கறக்கிற கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி என் பேபி ஜீசஸ்க்கு வந்து பால் வேணும், ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் கறந்து தாங்களே அப்படின்னு அவங்க முன்னாடி கடவுள் மாதிரி தோன்றாம ஒரு சாதாரண மனுஷி மாதிரி தோன்றி கேட்டு மறைஞ்சிட்டாங்களாம். பால் வாங்கிட்டு மறைஞ்சிருக்காங்க. இவருக்கு தெரியவே இல்லை. அப்புறம் மறுபடியும் பிக்சர் கிட்ட வந்து கேட்டிருக்காரு. பிக்சர் வந்து அப்புறம் டெய்லி வந்து இவரோட கப்பில் வந்து பால் ஃபில் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஸோ வந்து இவருக்கு நிறைய பால் கிடைக்க ஆரம்பிச்சு, நிறைய பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து சாப்பிள் அப்படின்னா சாப்பிளாக தான் இருந்திருக்கு, ஒரு பெரிய சர்ச்சாலாம் அது இல்லவே இல்லை. சாதாரணமாக வந்து சிலை வச்சு கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கு வந்து 16th centuryல வந்து ஒருத்தருக்கு வந்து கை வந்து குணமாகாம இருந்திருக்கு. அவரால் கையை வச்சு எதுவுமே செய்ய முடியல. ஒரு கை இருந்திருக்கு, பட் பேரலைஸ் ஸ்டேட்ல இருந்திருக்கு. அதே மாதிரி வர்ஜின் மேரி தோன்றி அவருக்கு அருள் புரிஞ்சு, உனக்கு இனிமே வந்து கை வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அருள் புரிஞ்சிருக்காங்க. அங்க ஒரு நல்ல ஒரு ஹீலிங் பவர் இருக்குன்ற விஷயமும் எனக்கு தெரியும். ஆக்சுவலா கண்டிப்பா பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், வேளாங்கண்ணி போனோம்னா அந்த இடத்த எல்லாரும் ஒருத்தர் கூட விடாம மிஸ் பண்ணாம விசிட் பண்ணணும்ன்றது தான் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இதுல நம்ம 2 பேருமே பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், மூழ்கி போயிட்டு உன்னோட கதையெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், இயற்கை மருத்துவத்துக்கான நேரம் வந்துச்சு. ஸோ அரோமா தெரப்பியை பற்றி டாக்டர் கீதா அசோக் சொல்ல வராங்க, பார்த்துடலாமா? கண்டிப்பா, இது இயற்கை மருத்துவம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கீதா அசோக், அரோமா தெரபிஸ்ட். இயற்கை மருத்துவத்தில் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ப்ராப்ளம் அது யங் கேர்ள்ஸ் அவங்க ஃபீல் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா பாய்ஸும் ஃபீல் பண்ணுறாங்க. மேம், என் முகம் விட என் கை வந்து ரொம்ப கருப்பாக இருக்குது, என்னுடைய முதுகு வந்து கழுத்து கருப்பாக இருக்குது, லோ நெக் ப்ளவுஸு, லோ நெக் சல்வார்லாம் போட முடியல, பிகாஸ் அது வந்து பேட்சியாக கருப்பாக இருக்குது. ஏன்னா இந்த வெயிலில் நாங்கள் வந்து 2 வீலர் ரைட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக தவிர்க்க முடியாது மேம். ஆஃபீஸ் போகணும், காலேஜ் போகணும், வெளியே போகணும், கண்டிப்பாக வந்து 2 வீலர் ஓட்டி தான் ஆகணும். என்ன தான் நாங்கள் க்ளவுஸ் போட்டால் கூட, இப்போ வந்து க்ளவுஸ் போட்டு போகிற கேர்ள்ஸ் நிறைய இருக்காங்க. நல்லா முகத்தை வந்து நல்லா மூடிக்கிறாங்க, 2 கண்ணு மட்டும் தான் தெரியுது. கைகளில் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுஸ் போட்டு மூடிக்கிறாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் தட் பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் வந்து அந்த மாதிரி ஒரு பேட்சியாக ஒரு கருப்பாகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இது வந்து ப்ரொலாங்டாக நம்ம வந்து சன் டேன் வந்து தொடர்ந்து போகிறப்போ அந்த டேன் வந்து பிக்மெண்டேஷனாக மாறும். அதாவது சன்லைட் வந்து நம்ம உடலில் படுறப்போ, சூரிய ஒளி பட்ட உடனே நம்ம ஸ்கின்னோட செகண்ட் லேயர் டெர்மிஸ் அப்படிங்கிறது. அந்த டெர்மிஸில் பார்த்தீங்கன்னா மெலனோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி
நிறமி உற்பத்தி பண்ணுற காரணிகள் இருக்கும். அங்கே வந்து மெலனின் அப்படிங்கிற ஒரு நிறமிகள் வந்து உற்பத்தி ஆகும், பிக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. இந்த மெலனின் ப்ரொடக்ஷனை வச்சு தான் நம்மளுடைய கலரை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம். ரொம்ப மெலனின் சுரக்கிறவங்க பார்த்திங்கன்னா கருப்பாக இருப்பாங்க. இப்போ ஆஃப்ரிக்கன்ஸ் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மெலனின் சுரக்கிறவங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு நம்ம ஏஷியன் கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மெலனின் சுரக்கிறவங்கள தான் இருப்பாங்க. ஓரளவுக்கு மீடியமாக, அதாவது வீட் காம்ப்ளெக்ஷன் மாநிறம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு வரவங்களுக்குலாம் மெலனின் இருக்கும். இப்போது மெலனின் உற்பத்தி குறைய 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 பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஃபேராக இருப்பாங்க. மெலனினே இல்லை அப்படின்னா அது வந்து ஆல்பினிசம், இந்த வெண்குஷ்டம் அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி விட்டிலிகோ அப்படிலாம் பிரச்சனைகள் வருது இல்லையா, அது வந்து மெலனினே நம்ம ஸ்கின்ல வந்து இல்லை அப்படிங்கிறது தான். பட் அது நல்லது இல்லைங்க. ஆக்சுவலாக நம்ம கருப்பாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து நமக்கு எந்த காம்ப்ளெக்ஸும் வேண்டாம். இது நம்ம சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேட்சியாக இருக்கக்கூடியது ஒரு அன்இவன் டோனை தான் சரி பண்ணுறோம். அதர்வைஸ் கருப்பாக இருக்கிறவங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஸ்கின் டார்க்காக இருக்கோ உங்களுக்கு ஸ்கின் டிஸார்டர்ஸ் வராது, தோல் நோய்கள் அவ்வளோ தூரம் உங்களுக்கு வராது. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு ஃபாரினர்ஸ்லாம் நீங்கள் கிட்ட போய் பாருங்கள், அவங்க முகத்தில் வந்து ப்ரௌன் ஸ்பாட்ஸ் பார்த்துருக்கீங்க. 100க்கு 95 ஃபாரினர்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்ஸ் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறமி குறைபாடு. ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க, பீச்சில் போய் படுத்து அவங்க வந்து சன்பாத், சன்லைட்டை வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ சன்லைட் நம்ம ஸ்கின்ல படுறப்ப மெலனின் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகும். அப்போ இந்த மாதிரி ஸ்கின் டிஸார்டர்ஸை வந்து தவிர்க்கிறதுக்காக அவங்க வந்து சன்பாத் எடுக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி மெலனின் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு ஸ்கின்ல ஒரு உடரும் இருக்கும், அதாவது ஒரு துர்நாற்றமும் ஏற்படும். ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து இல்லாமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா மெலனின் வந்து நம்மளை காப்பாற்றுது. இப்போ வயலில் வேலை செய்கிறாங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஸ்கின் டிஸார்டர்ஸே வராது. அவங்க கருப்பாக தான் இருப்பாங்க, ஏன்னா வெயிலில் ஃபுல்லாக நின்று வேலை பார்க்குறாங்க. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ தோல் வந்து அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா அந்த மெலனின் அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இது ஒரு பார்ட். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கருப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை யாருக்குமே வரக்கூடாதுங்க. கருப்பு அழகு இல்லையா? ஸோ அதை நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. நமக்கு வந்து இப்போ பார்க்குற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கலரேஷன். இப்போ வந்து மாநிறமாக இருப்பாங்க, சில இடங்களில் கருப்பாக இருக்கும், ரொம்ப ஃபேராக இருப்பாங்க, சில இடங்களில் பேட்சியாக இருக்கும். ஸோ அந்த பேட்சஸை வந்து நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்குறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இந்த சீவீட். இந்த சீவீடுங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு எள்ளு மாதிரி இருக்கும், செசேம் சீட்ஸ் மாதிரி பார்க்குறதுக்கு எள்ளு மாதிரி இருக்கும். இது எங்கே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். சீவீடு அப்படின்னு சொல்லி கேளுங்க, சி ஆல்கே, கடல் பாசி, அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் இந்த ஒரு சீவீடு இது ஒரு வகை. இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கொஞ்சம் நிறைய டீல் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க, உங்களுக்கு அவங்க வாங்கி கொடுப்பாங்க. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த காஸ்மெட்டிக்ஸ் விற்கிற கடைகளில், நாவல்ட்டி ஷாப்பில் கிடைக்காது, காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி அழகு பொருட்கள்லாம் கிடைக்கிற கடைகளில் போய் நீங்கள் சீவீடுன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து இது ஒரு காஸ்மெட்டாலஜியில் இந்த சீவீடுங்கிறது ஒரு ஈவன் ஃபேஷியல்ஸாக இருக்கட்டும், ஸ்கின் கேராக இருக்கட்டும், பாடி ராப்பிங்ஸ், அதுக்கெல்லாம் கூட சீவீடு வந்து நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பெரிய லெவலில் ஸ்பாஸ்லாம் வச்சுருக்கிறவங்க இந்த சீவீடையே ஒரு பேக்காகவே ஒரு பாடி ராப்பிங் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் விற்கிற கடைகளில் கொஞ்சம் பெரிய ஊர்களில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய ஊர்னா மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் கண்டிப்பாக கிடைக்கும். இது நீங்கள் இல்லை நாட்டு மருந்தில் சொல்லி வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான், இது கிடைக்காத ஒரு பொருள் இல்லை. ஸோ இந்த மாதிரி எள்ளு மாதிரி இருக்கக்கூடிய இது வந்து சீவீடு அப்படிங்கிறது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீவீடில் இது பாருங்கள், இந்த சீவீடில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நல்ல கொதிக்கிற தண்ணி, நல்லா ஒரு 10லேருந்து 15 மில்லி, இந்த 2 டீஸ்பூன் சீவீடு எடுத்துக்கோங்க. அதில் நல்ல கொதிக்கிற பாயிலிங் வாட்டர் 10லேருந்து 15 மில்லி வந்து இதில் ஊற்றிருக்கீங்க. இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெமன் கிராஸ் ஆயில் லாவிஷாக ஒரு 50 சொட்டு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த வெயிலுடைய தாக்கம், அந்த டேன், பேட்சியாக இருக்கக்கூடிய அந்த கருப்பு தன்மை, இதெல்லாம் போக வைக்கிறதுக்கு லெமன் கிராஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அது ஒரு கிரேட் கிளென்சர் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் நமக்கு வந்து நல்ல ஒரு இன்னோவேட் பண்ணக்கூடிய தன்மை அந்த லெமன் கிராஸ்க்கு உண்டு. ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்க, இல்லை கருப்பாக முகம் இருக்கிறவங்க, கொஞ்சம் ஒரு ஷேட் நீங்கள் பிரைட்டராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற உங்கள் காஸ்மெட்டிக்ஸில், உங்கள் ஃபேஷியலில், உங்கள் பேக்ஸில் நீங்கள் வந்து லெமன் கிராஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னுக்கு இயற்கையாக ஒரு ஷேட் பிரைட்டராக கொடுக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீவீட் 2 டீஸ்பூன் போட்டிருக்கோம், நல்லா பாயிலிங் வாட்டர் ஒரு 15 மில்லி போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் 50 சொட்டு வந்து லெமன் கிராஸ். இதை வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி ஊறுறப்போ இது பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும்.
அதாவது ஒரு லூஃபா நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம குளிக்கிறப்ப லூஃபா யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்துடும். ஆக்சுவலாக இது வந்து சீவீட் லூஃபானே சொல்கிறது. ஆக்சுவலாக இது இப்படி ஜவ்வு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சீவீடில் இருக்கக்கூடிய மெம்ப்ரேன் இதுதான் நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ பெரிய ஒரு குவாலிட்டிஸ் கொடுக்கக்கூடியது. மேஜிக்கலாக நம்ம ஸ்கின்னில் இருக்க கருப்பை வந்து எடுக்கக்கூடியது. இது பாருங்கள், இது மாதிரி ஜவ்வு மாதிரி வருது பாருங்கள். இது வந்து இயற்கையாகவே சீவீடில் இருக்கக்கூடிய தன்மை. இப்போ ஒரு அலுவேரா, அதாவது உங்களுக்கு சோற்று கற்றாழை, வெந்தயம் இதெல்லாம் அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிசு போகும். எடுக்கிறப்ப ஒரு ஜவ்வு மாதிரி ஒரு பிசு வருது இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது வந்து அந்த சீவீடில் இருக்கக்கூடிய மெம்ப்ரேன், இயற்கையாக இருக்கக்கூடிய மெம்ப்ரேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கிஃப்ட்டுங்க இது நமக்கு. இதை என்ன பண்ணுங்கள், லெமன் கிராஸில் நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை அப்படி நல்லா கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து எங்கெங்கே டேன் ஆகிருக்கு, இப்போ கையில் 2 வீலர்ஸ் ஓட்டுறவங்களுக்கு கையில் டேன் ஆகிருக்கும். ஸோ கையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாடி லோஷன் இல்லை வேறு ஏதாவது, இல்லை நீங்கள் சினி பீப்புளாக இருப்பீங்க, மாடலிங்கில் இருப்பீங்க, இல்லை டிவி காம்பேரர்ஸ் இருப்பீங்க, வெளியே அவுட்டோர்லாம் ஷூட் பண்ணியிருப்பீங்க. ஸோ பாடிக்கு மேக்கப்புங்கிறதும் தவிர்க்க முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி மேக்கப் போட்டிருக்கப்போ அது என்ன பண்ணால் உங்கள் ஸ்கின்னில் இருக்க போர்ஸ் எல்லாம் அடைச்சிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பர் கிளென்சர் வச்சு அதை க்ளீன் பண்ணுங்கள். கிளென்சர் இல்லாதவங்க பியோர் கோகனட் ஆயிலை நல்லா ஸ்கின்னில் தடவிட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் வச்சு தொடச்சி பாருங்கள், உங்களுடைய மேக்கப் எல்லாம் அப்படியே வந்துடும். லெஃப்ட் ஓவரே இருக்காது, ஸ்கின் வந்து பளபளப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற சோப் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை தொடச்சிருங்க. தொடச்சதுக்கப்புறம் இந்த ஊறின சீவீட் மெம்ப்ரேன் இது பாருங்கள், உங்களுக்கு அப்படியே லூஃபா மாதிரியே இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா இப்படி கையில் வந்து இப்படி ரப்பிங் கொடுங்க. இந்த மாதிரி கொடுங்க. இதில் எக்ஸ்ட்ரா வாட்டர் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ரப்பிங் கொடுங்க. இது ரொம்ப சில்லுன்னு இருக்கும், உங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு பியூட்டி வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். இது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உடம்பை வந்து இன்ஸ்டண்ட்டாக கூலாக்கும். ஒன்றும் இல்லை, இதில் வந்து 2 பார்ட் இப்படி பிச்சு எடுத்துகிட்டு உங்கள் கண்ணு மேலே இதை வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் படுத்து பாருங்கள். அப்படியே உடம்பு ஃபுல்லாக ஒரு சில்னஸ் பரவுறதை உணரலாம். ஈவன் தலைக்கு மொட்டை போட்டிருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மெம்ப்ரேனை வந்து அப்படியே இப்படி நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி தலையில் மேலே ஒரு கவர் மாதிரி போட்டு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் உட்காந்து பாருங்கள். உடம்பு ஃபுல்லாக அப்படியே ஒரு சில்னஸ் ஊடுருவி போகிற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்கள், கையில் எடுத்துகிட்டு உங்களுக்கு எங்கே அஃபெக்ட் ஆகிருக்கு, ஃபேஸாக இருக்கலாம், நெக்காக இருக்கலாம், பேக்காக இருக்கலாம், உங்கள் கைகளாக இருக்கலாம், உங்கள் கால்களாக இருக்கலாம், இந்த மெம்ப்ரேன் எடுத்து நல்ல ஒரு லூஃபா தேய்க்கிற மாதிரி, அதாவது நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் லூஃபா தேய்க்கிற மாதிரி அது தேய்ங்க. அப்படி தேய்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டேன் அது வந்து வெளியேறும். ஏன்னா இதில் இருக்கிற மெம்ப்ரேன் இந்த சீவீடில் இருக்கக்கூடிய இயற்கையான அந்த ஊட்டச்சத்துகள் மற்றும் அந்த லெமன் கிராஸ் ஆயில் இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணும், ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கருமைத்தன்மையை போக வச்சு உங்கள் ஸ்கின் வந்து உங்களுடைய ஹிடன் ஏரியா கலரை விட ஒரு ஷேட் பிரைட்டராக உங்களை வந்து காட்டலாம். இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் இல்லை. சின்ன குழந்தைகளுக்கு கூட வெயிலில் விளையாண்டுட்டு வராங்க, கிரிக்கெட் விளையாண்டுட்டு வராங்க, ரொம்ப பிள்ளை கருத்து போய் வந்திருக்கான் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். இந்த மெம்ப்ரேன் இது எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி குழந்தைக்கு நல்லா உடம்பு ஃபுல்லாக தடவி விட்டு பாருங்கள், அவங்க அவ்வளோ சில்னஸாக ஃபீல் பண்ணுவான். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் ஈவன் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மெம்ப்ரேன் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப முகத்தை கழுவிட்டு விட்டு பாருங்கள், நல்ல தூக்கம் வரும். ஓகே சாந்தினி, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, கும்பகோணம் தான். ஸோ கும்பகோணம் அப்படின்னாவே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது டெம்பிள் ஆஃப் சிட்டி. ஏன்னா எக்கச்சக்கமான கோவில்கள் இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இந்த கும்பகோணம் தஞ்சாவூர்லேருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. கும்பகோணத்தில் எத்தனை கோவில் இருக்குன்னு தெரியுமா? எத்தனை 10 அடிக்கு ஆக்சுவலி ஒரு கோயில் இருக்கும் அப்படிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அப்பா கும்பகோணத்துக்குள்ள எத்தனை கோவில்னா 188 188 டெம்பிள்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம கும்பகோணத்தை சுத்தி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்கு. ஏமா அதை சொல்ல மாட்டாங்க டெம்பிள் ஆஃப் சிட்டின்னுட்டு? எக்கச்சக்கமான கோவில்கள். அதுல ஒரு முக்கியமான கோவில் வந்து ஆதி கும்பேஸ்வரர் கோவில். ஓகேவா, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த ஆதி கும்பேஸ்வரர் கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா இந்த கோவிலுக்கு 3 வாசல் இருக்கு. ஓகேவா, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் இந்த 3 சைட்லயும் பார்த்தோன்னா 3 வாசல்கள் 3 கோபுரங்கள் வச்சு இந்த கோவில் அமைச்சிருக்காங்க. சோ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா. சோ யாராவது கும்பகோணம் போனாங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலை மிஸ் பண்ணிடவே கூடாது. இந்த ஆதி கும்பேஸ்வரர் கோயில் இல்லாம நம்ம காசி விஸ்வநாதர் கோயில் கூட இருக்கு. காசிக்கு போனவங்க யாரோ உங்க கோயில் பார்க்கல சரியா அப்படின்னா இந்த கோயிலை விசிட் பண்ணாலே அந்த புண்ணியம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எஸ், கரெக்டா சொன்னேன். சரி, காசி விஸ்வநாதர் கோயிலை பத்தி பேசினியா, அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுமா உனக்கு? கோயிலுக்கு போயிருக்கேன், பட் உள்ள சுத்தி பார்த்தேன், சாமி கும்பிட்டேன், அதுக்கு மேல ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியலையா? சரி, ஓகே. ஆக்சுவலா இந்த கோவில்ல பார்த்தேன்னு வச்சுக்கோயேன் 9 புண்ணிய நதிகள் சொல்லுவாங்க பாத்தியா,
இந்த கங்கா, யமுனா, நர்மதா, சரஸ்வதி, காவேரி, கோதாவரி இந்த மாதிரியான நதிகள் சொல்லுவாங்க பத்தியா, அதெல்லாம் இந்த கோவில்ல இருக்குன்றத சொல்லுவாங்க. இந்த கோவில் இல்லாம இந்த சாரங்கமாணி, சோமேஸ்வரர் இந்த மாதிரியான கோவில்களும் இருக்கு. ஸோ நீ சொன்ன மாதிரி 10 அடிக்கு ஒரு கோயில், ஆயிரக்கணக்கான கோயில், நூற்றுக்கணக்கான கோயில்லாம் கும்பகோணத்தில் இருக்குது. இதை பற்றி பேசிட்டு இருந்தோம்னா நீங்கள் ஃபுல் எபிசோடு பத்தாதுன்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான செக்மெண்ட் வருது. அந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய நோய்கள் இருக்கும், அதுக்கான ப்ரிவென்ஷனும் இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்காக டாக்டர் சிவராமன் காத்துட்டு இருக்காரு. அவர் என்ன இன்னைக்கு சொல்கிறார் அப்படின்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது நலமறி ஆவல். வணக்கம். வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். நலமறிய ஆவல் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு நோயை பற்றி இல்லைன்னா ஒரு துன்பங்களை பற்றி என்ன காரணத்தினால அந்த பிரச்சனை வருது, அந்த காரணத்துக்கு அந்த நோய் காரணத்தை நம்ம உணவு மூலமாக எப்படி அதை சரி செய்யலாம், வாழ்வியலை கொஞ்சம் மாற்றி அமைத்து கொள்வது மூலமாக அந்த பிரச்சனைகளை திரும்ப வராமல் தடுக்கிறது எப்படி, ஏதாவது ஒரு மருத்துவம் எடுத்துக்கொண்டால் கூட அந்த மருத்துவத்தோடு சேர்ந்து என்ன மாதிரியான நம்மளுடைய வாழ்வியல், உணவு எல்லா விஷயங்களையும் செதுக்கி கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்த்து கொண்டே வரோம். இன்றைக்கு நம்ம அதில் பார்க்குறது என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு சாதாரண பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சில நேரங்களில் ரொம்ப நாகிங்காக ஒரு அன்றாட வேலைகளை செய்ய முடியாத வரைக்கும் ஒரு துன்பம் கொடுத்துக்கிட்டே வரக்கூடிய பிரச்சனையை பற்றி சாதாரணமாக நம்ம சொல்கிற போனால் வாய்ப்புண். இந்த வாய்ப்புண்கள் நமக்கு ஒரு பெரிய நோய் ஒன்றும் கிடையாது. அந்த வாய்ப்புண் சாதாரணமாக அது ஒன்றும் பிரச்சனையும் எதுவும் கொடுக்காது, எந்த விதத்துலேயும் பெரிய ஒரு நமக்கு ஒரு நீண்ட பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தொல்லை கிடையாது. ஆனால் அன்றாட நம்ம ஒரு சாப்பிட்றதுல இல்லை தண்ணி குடிக்கிறதுல இல்லை பேசும்போது எல்லா நேரமுமே ஒரு வலியை வேதனையை கொடுத்துக்கிட்டே வரக்கூடிய ஒரு பிரச்சனை வாய்ப்புண். இந்த வாய்ப்புண்ணை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு இதுக்கான சரியான உணவு, சரியான வாழ்க்கை முறைன்னு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் முழுமையாக இது திரும்ப வராதபடி விரட்ட முடியும். நிறைய நேரம் நம்ம பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்புண் மருந்து சாப்பிட்டோன்னே சரியாக போகும், இல்லைன்னா வெளியே ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணால் உடனே வலி குறையும். ஆனால் திரும்ப 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 வர்றது தான் இந்த நோயுடைய மிகப்பெரிய பிரச்சனை. அந்த அடிப்படையில் எதனால் வாய்ப்புண் வருதுன்னு பார்த்திங்கன்னா 2-3 முக்கியமான காரணம் இருக்குது. முதல் காரணமாக இருக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, விட்டமின்கள் குறைவு. நம்ம விட்டமின் பி சத்து நம்மளுடைய உணவுகளில் குறைவாக இருக்கும்போது இந்த வாய்ப்புண் அடிக்கடி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே சித்த மருத்துவ பாரம்பரிய புரிதல் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய உடல் சூடு ரொம்ப அதிகமாக, நம்மளுடைய பாடி ஹீட்டு, இன்டர்னல் ஹீட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சூடு அதிகமாக இருக்கிறதுனால வாய்ப்புண் அடிக்கடி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சீரணம் சரியாக நடக்கலை, நம்மளுடைய குடல் பகுதியில் வயிற்று பகுதியில் புண்கள் இருந்ததுன்னா அதே மாதிரி வாயிலையும் புண்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ குடலில் புண்ணை சரியாக்கணும், வயிற்று புண்ணை சரியாக்கினா தான் வாய்ப்புண்கள் வர்றது குறைவாக இருக்கும். இன்னொரு காரணம் என்னென்னா, நம்ம உடலுக்குள்ளே நிறைய நுண்ணுயிரிகள் இருக்குது. அந்த நிறைய நுண்ணுயிரிகள் நமக்கு உதவியாக இருக்குது. நம்ம எப்போவுமே நினச்சிட்டு இருப்போம் நுண்ணுயிரிகள் வந்ததுனாலே அது நமக்கு உடலுக்கு தீங்கி கொடுக்கும், காய்ச்சல் வரும், இல்லைன்னா தொற்று நோய்கள் வரும் அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாது சார். நிறைய நுண்ணுயிரிகள் நம்ம உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் இருக்குது. அந்த நுண்ணுயிரிகள் ஏதாவது ஒரு காரணத்தினால வேலை செய்யாமல் போனாலோ, இல்லாமல் போனாலோ, அளவு குறைஞ்சாலோ அப்போவும் வாய்ப்புண் வரும். குறிப்பாக லாக்டோபாசில்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணுயிரி நமக்கு உடலுக்கு, சீரணத்துக்கு, நம்மளுடைய உடலில் நம்ம சாப்பிட்ட உணவு உடலில் உட்கிரகிப்பதற்கெல்லாம் நிறைய வகையில் அந்த லாக்டோபாசில்லஸ் வேணும். அந்த லாக்டோபாசில்லஸை நம்ம இழந்துட்டோம், இல்லை குறைவாக இருந்தது அப்படின்னா அதனாலேயும் வாய்ப்புண்கள் வரலாம். இதெல்லாம் தாண்டி வழக்கமாக இன்றைக்கு பல்வேறு நோய்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மன உளைச்சல், இல்லைன்னா ஒரு மன அழுத்தம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இந்த வாய்ப்புண்களுக்கு. சில பேருக்கு வேறு எல்லா வகையிலையும் நல்லா காய்கறி சாப்பிட்றேன், நல்லா கீரை சாப்பிட்றேன், பழங்கள் சாப்பிட்றேன், உடல் சூடு ஒன்றும் இல்லை, ஆனாலும் எனக்கு வாய்ப்புண் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்களுடைய மன அழுத்தம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அப்போ அந்த மன அழுத்தத்திலிருந்து அவர்கள் வெளியே வரணும். இன்னும் சொல்லப்போனால் சில பிள்ளைங்களுக்கு, சின்ன குழந்தைகள் பார்த்திங்கன்னா பரீட்சை நேரத்தில் வாய்ப்புண் வந்துடும். காலேஜ் படிச்சுட்டு பசங்க எக்ஸாம் டைமில் வாய்ப்புண் நிறையா வரும். அதுக்கெல்லாம் காரணம் மனப்பதட்டம், மன அழுத்தம் ஒரு முக்கியமான காரணம். ஸோ இதில் உள்ள எல்லா காரணங்களையுமே, அது நுண்ணுயிரியாக இருந்தாலும் சரி, அஜீரணமாக இருந்தாலும் சரி, விட்டமின் குறைவாக இருந்தாலும் சரி, மன அழுத்தமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நாம் செதுக்கி சீராக்கினால் மட்டும்தான் திரும்ப திரும்ப இந்த வாய்ப்புண் வராது. அப்போ என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு வாய்ப்புண் இருக்கிற நபர் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, முதல் விஷயம் நமக்கு பி சத்து நிறையா வேணும்.
விட்டமின் பி சத்து சாதாரணமாக நிறைய பீன்ஸு, பயிர்கள், பச்சை காய்கறிகளில் நிறைந்திருக்கு. உடனே போய் தினம் காலையில் ஒரு பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை, சாயந்தரம் ஒரு பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை போடணுங்கிற மனோபாவம் சரி கிடையாது. எப்போவுமே விட்டமின்களை மாத்திரைகளாக வாங்கி போட்டோம்னா அதில் வந்து ஒரு 10%, 5% மட்டும்தான் உடல் உட்கிரகிக்கும். மீதி பூரா வந்து சிறுநீரில் காலையில் மஞ்சளாக வெளியே போயிடும். நம்ம அவசியமே இல்லாமல் நாம் வந்து மாத்திரைகளை வாங்கி அதை வெளியேற்றக்கூடிய தன்மை. ஒருவேளை நம்மளுடைய இரத்தத்தில் அதனுடைய சத்து மிக குறைவாக இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரைத்தாலே ஒழிய சும்மா நம்மளே கடையில் போய் விட்டமின் மாத்திரை போடுறது ஒரு தவறான பணி. இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பி காம்ப்ளெக்ஸாக வாங்கி போடுவாங்க. அது மாதிரி போடும்போது நம்ம உடலில் ஏற்கனவே அளவு ஒரு இரும்பு சத்து நிறைய இருக்குது. அந்த பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரைகளோடு அதோடு சேர்ந்து இரும்பு சத்தும் சேர்ந்து இருக்கக்கூடிய மாத்திரைகள் இருக்கும். அது அளவுக்கு அதிகமாக அந்த சத்து உள்ளே போய் அதனால் வரக்கூடிய பிரச்சனை வருவதற்கு காரணமாயிடும். அதனால் தேவையில்லாமல் நாமே நேராக போய் இந்த பி மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்றது நல்லதில்லை. அதுக்கு பதிலாக நம்மளுடைய உணவிலேயே அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பீன்ஸ் மாதிரி பொருட்களை தாவர இதிலிருந்து நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோன்னா அது முதல்ல சப்ளிமெண்ட் பண்ணும். ரெண்டாவது, சில கீரைகள் வாய்ப்புண்களுக்கு மிக மிக சிறப்பாக உள்ளது. அதில் ரொம்ப முக்கியமானது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளி கீரையை நம்ம வீட்டில் செய்கிறதே எப்படி பக்குவமாக பண்ணலாம் அப்படின்னா, மணத்தக்காளி கீரை, தேங்காய் பால், பாசிப்பருப்பு, இந்த 3ஐயும் சேர்த்து குழம்பு மாதிரி வச்சு அதை வந்து ஒரு வாரத்துக்கு 2 நாள் 3 நாள், அதுவும் ரொம்ப வெயில் காலங்களில் உடல் சூடு அதிகமாக இருந்து சிறுநீர் போகிறது கூட எரிச்சலோடு இருந்து அதோட வாய்ப்புண் வர மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மணத்தக்காளி கீரை, தேங்காய் பால் சேர்ந்து பாசிப்பருப்பு சேர்ந்து செய்கிற உணவு வந்து நல்ல உடலை குளிர்ப்பித்து இந்த வாய்ப்புண் வர்றதை குறைக்கும். அதாவது நான் முதல்ல சொன்னோம் இல்லையா, பாரம்பரிய மருத்துவ புரிதல் படி உடல் சூடு வந்து இந்த வாய்ப்புண்ணுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு. அந்த உடல் சூடை தணிக்கிறதுக்கு இந்த மணத்தக்காளி கீரை குழம்பு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அன்றாட உணவில் ரெகுலராக மோர் எடுத்துக்கொள்ளணும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து மோர் வந்து பெருசாக எடுக்கிறது இல்லை. நம்ம இந்த அதுவும் தமிழகம் மாதிரி பகுதியில் வசிக்கிறவங்க, அதிகம் சூடு உடைய நிலத்தில் இருக்கிறவங்க தினம் எடுக்கக்கூடிய ஒரு பானம் வந்து மோர். நம்ம வந்து காஃபி டீ எடுக்கிறோமோ இல்லையோ அதுக்கு நம்ம கடந்த 300 வருஷமாக பழகியிருக்கோம். ஆனால் 3000 வருஷமாக நம்மகிட்ட இருந்த ஒரு பழக்கம் வந்து மோர் குடிக்கிறது. இன்றைய இளைய தலைமுறை மோர் குடிக்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம வலியுறுத்தி சொல்லணும். இந்த மோர் வந்து உடலை குளிர்ப்பிக்கிறது மட்டும் இல்லை, உடல் குளிர்ப்பிச்சாலே உடலுடைய சூடு தணிஞ்சாலே வாய்ப்புண் வராது. இதில் கூடுதலாக கிடைக்கக்கூடிய பயன் என்னென்னா, மோர் வந்து இந்த லாக்டோபாசிலஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வாய்ப்புண்கள் வருவதை தடுக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை ஏராளமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு பானம் வந்து மோர். மருத்துவத்துறையிலேயே நீங்கள் போய் ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம ஒரு உடலில் புண்ணு இருக்குது, குடலில் புண்ணு இருக்குது, வாய்ப்புண்ணு இருக்குதுன்னு போனால் நவீன மருத்துவத்துலேயும் லாக்டோபாசிலஸ் மாத்திரைகளை தான் எழுதி கொடுப்பாங்க. அந்த லாக்டோபாசிலஸை இயல்பாகவே நிறைய கொண்டிருக்கிறது வந்து மோர். இதில் இன்னொரு கூடுதல் அடிஷ்னல் அட்வான்டேஜ் என்னென்னா, மோர் வந்து லாக்டோபாசிலஸ் கொடுக்கறது, உடலை குளிர்ப்பிச்சு தர்றது. அதை தாண்டி மோரில் சுண்ணாம்பு சத்துங்கிற கால்சியம் சத்து மிக அதிகமாக இருக்குது. ஒரு கிளாஸ் ஒரு 200 ml மோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 260 மைக்ரோகிராம் கால்சியம் வந்து அதில் கிடைக்கும். ஒரு நாளைக்கு தேவையான கால்சியம் அளவே பார்த்திங்கன்னா 1000லேருந்து 1200 தான். ஒரு கருத்தரித்திருக்க மகளிர்னால் அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வேணும். வயதான ஒரு 45 வயதை ஒட்டிய மாதவிடாய் முடிந்த மகளிர்னால் அவங்களுக்கு 1200 வேணும். அந்த மகளிருக்கே ஒரு 3லேருந்து 4 கிளாஸ் மோர் குடித்தாலே ஒரு நாளைக்கு தேவையான அத்தனை சுண்ணாம்பு சத்தும் கிடச்சிரும். ஸோ இதில் வாய்ப்புண்ணுக்காக எடுக்கக்கூடிய பானம் கூடுதலாக நமக்கு சுண்ணாம்பு சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பானமாக அமைஞ்சு போயிடுது. ஸோ அதை முதல்ல எடுத்துக்கொள்ளணும். சரி, இந்த 3ம் நம்ம பார்த்துட்டோம். மன அழுத்தத்துக்கு என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம் நல்லா மாறணும்னா முதல்ல தூக்கம் நல்லா இருக்கணும். வாய்ப்புண்கள் வராமல் தடுப்பதற்கு ஒரு இரவு நேரத்தில் 6லேருந்து 7 மணி நேரம் வந்து நல்ல தடையில்லாத ஒரு தூக்கம் வந்து மிக அவசியமான ஒன்று. ஸோ தூக்கம் நல்லா இருக்கணும். தூக்கம் ஒரு வேளை சரியாக வரல, துவங்குவதற்கு ரொம்ப தடைப்படுது அப்படின்னா நம்ம அமுக்குறாங்கிழங்குன்னு ஒரு சித்த மருத்துவ கிழங்கு இருக்குது. அதை பொடிச்சு நல்ல ஒரு 1/2 ஸ்பூன் போல் வந்து பாலில் கலந்து இரவில் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் ஜாதிக்காய் பொடியை வந்து ஒரு சிட்டிகை இல்லை 2 சிட்டிகை ஒரு 1/2 டம்ளர் பாலில் கலந்து இரவில் குடிக்கலாம். இது வந்து தூக்கத்தை கொண்டு வரும். சித்த மருத்துவத்தில் வந்து ஒரு யோக பயிற்சி ஒன்று சொல்லுவாங்க. வாய்ப்புண் வராமல் தடுப்பதற்கு, நல்ல மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் ஒரு பயிற்சி என்னென்னா சீத்தலி பிராணாயாமம் அப்படின்னு பேர். சீத்தலி பிராணாயாமம்னா வாய் வழியாக மூச்சை இழுத்து, வாய் வழியாக நாக்கை சுருட்டி, வாய் வழியாக மூச்சு இழுத்து, மூக்கு வழியாக மூச்சை நிதானமாக வெளியிடுறது. இந்த பயிற்சியை தினம்
காலையில் உணவுக்கு முன்னாடி, மதிய உணவுக்கு முன்னாடி, இரவு உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா உடல் குளிர்ப்படையும், நல்ல மனதிற்கும் மன அழுத்தம் வராத அளவுக்கு மனதை செம்மைப்படுத்துவதற்கும் இந்த பிராணாயாமம் பயன்படும். ஏன்னா இந்த பிராணாயாமம் வந்து உடலினுடைய பித்தத்தை ஒரு மாற்றக்கூடிய தன்மை கொண்டது. அதனால் அந்த பிராணாயாம பயிற்சியும் தொடர்ந்து நம்ம செய்யணும். இதை தவிர நம்மளுடைய வாழ்வியலில் இன்னொரு முக்கியமான விஷயம் உடல் சூடை குறைக்கிறதுக்கு நல்ல தலைக்கு குளிக்கிறதும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதும். தலைக்கு குளிக்கிறதுங்கிற நம்ம நிறைய பேர் வந்து இன்றைக்கு முடியை கழுவுவதற்கு மட்டும் வாரத்துக்கு 2 நாள் தலைக்கு குளித்தா போதும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. குளித்தல் அப்படின்னாலே வந்து தலைக்கு குளிக்கிறது தான் சரியான பொருள். தலைக்கு குளிக்கும் பொழுது தான் உடலினுடைய பித்த சூடு குறையும். வாரத்துக்கு 1 நாள் நல்ல நல்லெண்ணெய் தேய்த்து தலைக்கு குளித்தோம் அப்படின்னா அது மூலமாகவும் வந்து இந்த பித்தத்தன்மை குறைந்து உடலினுடைய சூடு குறைந்து வாய்ப்புண் வர்ற தன்மை மாறும். ஸோ மொத்தத்தில் நம்ம வாய்ப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயமா இருந்தால் கூட நல்ல மோர் எடுத்துக்கிறது, நல்ல கீரைகள் நிறைய சாப்பிட்றது, பழங்கள் அன்றாட உணவில் ஒரு 25-30% பழங்கள் இருக்கிறது, அப்புறம் இரவில் நல்ல தூக்கம், நல்ல சீத்தளி பிராணாயாம பயிற்சி, வாரத்துக்கு 1 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இது எல்லாம் இருந்ததுன்னா வாய்ப்புண்ணை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. நம்ம அந்த பொழுதில் வந்து சித்த மருத்துவத்தில் வெங்கார மதுன்னு கொடுப்பாங்க, அதை எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். இல்லை ரொம்ப தீவிர வலி இருக்கும்போது அந்த வாய்ப்புண் வலி நிவாரணி மருந்துகள் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அந்த நேரத்துக்கு போட்டுக்கிட்டால் கூட இந்த பயிற்சிகள் எல்லாத்தையும் சேர்ந்து செஞ்சோன்னா மீண்டும் வாய்ப்புண் எப்பொழுதுமே வராது. அடுத்ததா ஜீவிதா, மதுரையில் இருக்கிற ஒரு பழம்பெரும் டெம்பிள் பற்றி தான் பேச போகிறோம். எனக்கு தெரியுமே, மீனாட்சி டெம்பிள் தானே? சரி, மாட்டிக்கிட்டியா? மீனாட்சி அம்மன் டெம்பிள் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மதுரையில் இருக்கு. மதுரையில் இருக்குன்னு ஊருக்கே தெரியுமா? மதுரையில் எங்கே இருக்கு? சரி, ஓகே, நீ ஏன் சொல்லிடேன். மதுரையோட ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில் தான் நம்ம மீனாட்சி அம்மன் டெம்பிள் இருக்குது. இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் கொடுத்தியா நீ? இவ்வளோ பில்டப்பும் பழம் வாய்ந்த டெம்பிளுக்கு இல்லைனா எப்படி? 2000 வருஷம் பழமையானதுமா அந்த டெம்பிள். ஓ மை காட், 2000 வருஷம் பழமையான டெம்பிள். கண்டிப்பாக இந்த டெம்பிளுக்கு நம்ம பயங்கர பில்டப் கொடுக்கணும். மதுரைனாவே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது மீனாட்சி டெம்பிள் தானே? ஆமாம், மீனாட்சி டெம்பிள். இன்னொன்று வந்து மல்லிகைப்பூ ஞாபகம் வரும். அண்ட் வந்து 2000 வருஷம் அப்படின்னு வந்து எவ்வளோ விசிட்டர்ஸ் வருவாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான விசிட்டர்ஸ் வருஷம் வந்து இந்த சாமி கும்பிட்டு போகிறாங்க. அண்ட் வந்து மீனாட்சி அம்மன் டெம்பிள் அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது. நம்ம மதுரையோட ஸ்பெஷாலிட்டி இன்னும் 2-3 டெம்பிள்லாம் இருக்குது. கள்ளழகர் டெம்பிள் இருக்கு இல்லையா? அழகர் டெம்பிள் இருக்குது. அதை சுற்றி வந்து நம்ம மதுரையை சுற்றி வந்து திருப்பரங்குன்றம் முருகன் டெம்பிள் இருக்குது. அப்புறம் பழமுதிர்ச்சோலை முருகன் டெம்பிள் இருக்குது. ஸோ 6 படை விடல 2 படை வந்து நம்ம மதுரை சுற்றியே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எஸ், பார்த்தேன்னு வச்சுக்கோ, இந்து டெம்பிள் மொட்டமாக இருக்குது. அங்கே வந்து காசிமார் மாஸ்க் இருக்குது, அதுக்கப்புறம் காசி சையத் மாஸ்க் இருக்குது, அதுக்கப்புறம் கோரிப்பாளையம் மாஸ்க்கும் இருக்குது. ஸோ எல்லா ரிலிஜனுக்குமே வந்து அங்கே ஆல்மோஸ்ட் இருக்குல்ல டெம்பிள்ஸ் எல்லாமே. சரி, தொடர்ந்து என்ன செக்மெண்ட் பார்க்க போகிறோம் ஜீவிதா? இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளோட லக்கி பர்சன் யாருன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கான செக்மெண்ட் தான் வரப்போகுது. ஸோ இன்னைக்கு யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி 12 ராசிக்காரர்களோட யோக பலனை சொல்றதுக்காக ரெடியா இருக்கிறாரு. பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலியமாக ஒவ்வொரு நாளும் அவரவர்களுடைய தினப்பலன்களை பார்க்கின்ற சமயத்தில் நம்ம ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் முதல் நாள் அந்த மாதத்திற்கு உண்டான மொத்த பலன்கள், அதற்குண்டான பரிகாரங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். அப்படி பார்க்கையில் இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 15ஆம் தேதி 5வது மாதம் 2015ஆம் நாள் வைகாசி மாதம் முதல் நாள் வெள்ளிக்கிழமை. இந்த வைகாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உண்டான அமைப்பு, அதற்குண்டான எளிய பரிகாரங்கள் செய்வதன் மூலியமாக இந்த மொத்த மாதம் வைகாசி மாதம் முழுவதும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகளும் அனுகூலம் பெறுவதற்கு தான் இந்த பலன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசியானது மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்கள் இந்த வைகாசி மாதம் முழுவதும் எல்லா விதத்திலும் அனுகூலம், சந்தோஷ அமைப்புகள், ஏற்றங்கள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், உத்தியோகத்தில், தொழில் அமைப்பில் எல்லாம் காணப்பட்டாலும் 2ஆம் இடத்தில் உள்ள ரிஷபத்தில் சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் மாதம் முழுவதும் இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே வாய் வார்த்தைகளில் மிக நிதானத்துடன் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். மிக மிக கவனமாக இருப்பது, அவசியமில்லாத பயணங்களை தவிர்த்து கொள்வதெல்லாம் வைகாசி மாதத்தில் மிக முக்கியம். கண்டிப்பாக அரசு விரோத காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பதும், யாரிடத்தில் வன்மம் கோபம் கொள்ளாமல் இருப்பதும் மேஷராசிக்காரர்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக மேலும் பெரிய அளவு அனுகூலங்களும் சந்தோஷ அமைப்பும் ஏற்படுவதற்கு விடாமல் செவ்வாய்க்கிழமைகளில் அருகில் உள்ள முருகர் சன்னிதானத்துக்கு சென்று விட்டு வருவது இந்த கெடுபலன்களை குறைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும்.
நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கண்களில் கோளாறு உள்ளவர்கள் ஒரு முறை மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை தரும். கண்டிப்பாக ஒத்தை தலைவலி போன்ற விஷயத்தை அலட்சியப்படுத்துவது பெருமளவு பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும். துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக முதுகு தண்டுவிடத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ள ரிஷபராசிக்காரர்கள் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வதுடன் உடற்பயிற்சிகளை விடாமல் செய்வது பெருமளவு பாதிப்புகளை குறைக்கும். அரசு விரோத காரியங்கள் அரசாங்கத் துறையில் இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது பெரிதாவதற்கு உண்டான சாத்தியக்கூறு காணப்படுவதனால் உத்தியோகத்தில் மிக கவனமாக இருப்பதுடன் அருகில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னிதானத்தை சரணாகதி அடைவதே சிறந்த பரிகாரம். வெள்ளிக்கிழமையில் அந்த சரணாகதி அடைவதன் மூலமாகவும் பிறகு மாதம் முழுவதும் வைகாசி முழுவதும் காலையில் முதல் ஆகாரமாக ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்து முதல் ஆகாரமாக சாப்பிடுவது கெடுபலன்கள் வீரியத்தை குறைக்கும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். யோகம், அனுகூலம், சுபகாரிய விரயங்கள், சுப பிராப்தங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் வங்கி அட்டைகளை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளவே கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விரயங்கள் அதிகமாக காணப்படுவதனால் அனாவசிய செலவுகளுக்கு நிச்சயமாக ஏற்படும். அந்த அனாவசிய செலவுகளுக்காக டாம்பிக செலவுகளுக்காக பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக தேவையில்லாத வங்கி அட்டைகளை பயன்படுத்தி கடனாளியாக ஆக்கிவிடும். எனவே பணம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்வதும் குடும்பத்தினர் துணை அல்லது துணைவியை அல்லது குடும்பத்தில் உள்ள பெற்றோர்களிடம் கொடுத்து விடுவது தான் நன்மை ஏற்படுத்தி தரும். யாருக்கும் ஜாமீன் கூடாது. கண்டிப்பாக அனாவசிய செலவுகளை மட்டும் தவிர்த்து கொண்டாலே மிதுன ராசிக்காரர்களுக்கு மற்ற விஷயத்திலெல்லாம் பெரிய அளவு அனுகூலமும் யோகமும் காணப்படுகிறது. உத்தியோக மாற்றங்கள் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வதே நன்மை ஏற்படுத்தி தரும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் நல்ல விஷயங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் முழுவதும் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு அரசு காரியங்களில் ஜெயம், எடுத்து காரியத்தில் ஜெயம், தொலைதூர விஷயங்கள் நன்மைகள், லாபம், உத்தியோகத்தில் மேன்மை, வியாபாரிகளுக்கு புதிய யுக்திகள், புதிய ஒப்பந்தங்கள், பழைய கூட்டாளிகளிலிருந்து பிரிந்து புதிய தொழில் அமைப்பு தைரியமாக இறங்குவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், சுபவிரிய பிராப்தம், தடைப்பட்டிருந்த திருமண அமைப்புகள், வீடு வாங்குவது, வண்டி வாங்குவது போன்ற விஷயங்கள்லாம் மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு, நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் காணப்பட்டாலும் ஜென்மத்தில் உள்ள குருவால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். 40 வயது 30 வயது கடந்தவர்கள் இடது பக்க தேக உபத்திரம், கொழுப்புகளால் ஏற்பட்டுள்ள உபத்திரங்கள், கண்டிப்பாக ஷோல்டர் பெயின் போன்ற விஷயங்கள் இருப்பவர்கள் அலட்சியப்படுத்துவது, சுளுக்கு போன்ற பிரச்சனைகள் வீரியமாகலாம் இந்த வைகாசி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு. எனவே வேலைக்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு, அது ராகவேந்திராக இருக்கட்டும், பாபாவாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடித்த மகான்கள் வழிபாடு இருக்கு. இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம், உத்தியோக இடமாற்றம், வீடு இடமாற்றம், படிப்படியாக வீடுகளை பெருக்கிக் கொள்வது, வீடுகளை வசதி பெருக்கிக் கொள்வது, அசையா பொருள் சேர்க்கைகள் ஏற்படுவது, வீடு இடித்து புதுப்பிப்பது போன்ற விஷயங்கள்லாம் சுபவிரிய பிராப்தங்கள் கண்கூடாக பார்க்கலாம். தடைப்பட்டிருந்த சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்திகள், அரசு துறையில் இருந்தவர்கள் மீண்டும் பழைய நிலைமைக்கு வருவது, புதிய பொறுப்புடன் ஏற்படுவது, நீண்ட நாட்களாக மறைந்திருந்தவர்கள் கூட வெளியில் வந்து பெரிய அளவுக்கு மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வகையில் மற்றவர்கள் மெச்சக்கூடிய அளவுக்கு ஸ்தான பலம் கூடுவதெல்லாம் ஏற்படும். அதே சமயம் சிம்மராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சுக்கிரனின் ஆதிக்கம் 10ஆம் இடத்திலே இருப்பதனால் புதிய அளவுக்கு பெரிய அளவுக்கு தொழில் தொடங்குகிறேன், பெரிய அளவுக்கு வியாபாரம் தொடங்குகிறேன் என்று கடன்பட்டு செய்தீர்கள் என்றால் சிக்கல்கள் ஏற்பட்டுவிடும். வெள்ளிக்கிழமையில் பெருமாள் தேவி பெருமாள் தாயார் வழிபாடு பலவித சங்கடங்களை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தந்தையுடைய தேக ஆரோக்கியம். தந்தைக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது, தேவையில்லாமல் ஆக்ரோஷப்படுவது, கோபப்படுவது, பிறரை கடும் சொற்கள் பேசுவதெல்லாம் நமக்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் காணப்படுவதை கவனத்தில் கொள்க. ஏற்கனவே ஜென்மத்தில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் உள்ளதனால் சாதாரண துணைவியாருடைய விஷயத்தில் கூட விட்டு கொடுத்து போகாமல் இருந்தால் மற்றவர்கள் வந்து பஞ்சாயத்து செய்யக்கூடிய அளவுக்கு வந்துவிடும். அந்த பாதிப்புகள் பெருமளவு சங்கடத்தையும் பெருமளவு நிம்மதியற்ற தன்மையை ஏற்படுத்திவிடும். கோபம் வேண்டாம். தேக ஆரோக்கியத்தில் ஏற்கனவே சுவாச கோளாறு உள்ள கன்னியா ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சாதாரண ஒவ்வாமை பெருமளவு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். அதே சமயம் வளர்ப்பு பிராணி விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது நன்மை தரும்.
அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்கள் இந்த வைகாசி மாதத்தில் முழுவதும் மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கண்டிப்பாக நரம்பு கோளாறு உள்ளவர்கள், கண்களில் ஏற்கனவே பாதிப்பு உள்ளவர்கள், முதுகு தண்டுவடத்தில் இல்லாமல் அஜீரண கோளாறு கூட சாதாரண விஷயம் கூட பெரிதாகலாம். சாதாரண சட்டத்திற்கு ஒவ்வாமை விஷயத்தை செய்யவே கூடாது. சட்டத்துக்கு புறமான ஒரு நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனத்தில் தேவையில்லாத ஆக்ரோஷப்படுவதோ கோபப்படுவதோ வேகமாக செல்வதோ வண்டிகளில் கவனம் சிதறி நீங்கள் மற்ற சிதறலுக்கு ஆளாகினர்கள் என்றால் பெரும் விபத்துகள் பிரச்சனைகள் சட்ட சிக்கல்லாம் ஏற்பட்டுவிடும். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகங்கள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயம் கடல் கடந்த நல்ல செய்திகள், வேற்றுமொழி மனிதர் மூலியமாக ஆதாயங்கள், உத்தியோகத்தில் மேன்மைகள் எல்லாம் காணப்பட்டாலும், உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் காணப்பட்டாலும், நாம் ஏற்கனவே கூறியது போல் தேக ஆரோக்கிய உபத்திரத்திலும் வண்டி வாகனத்தில் மிக நிதானத்துடன் இருப்பதும் யாருக்கும் ஆலோசனை மட்டும் கூறாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். மேலும் துளாராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு யோகமும் அனுகூலம் கிடைப்பதற்கு ரெகுலராக முடிந்த அளவுக்கு வெள்ளிக்கிழமையில் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தந்து பலவித சங்கடத்தையும் தவிடுபடியாக்கும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் வெளிவட்டார உத்தியோகத்தில் ஒரு குறையும் காணப்படவில்லை. மேன்மை, சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்திகள், சுபவிரய பிராப்தங்கள், குடும்பத்தில் புதிய வரவுகள், அனுகூல பிராப்தங்கள் எல்லாம் காணப்படுகிறது. அதே சமயம் ஏற்கனவே சனியின் ஆதிக்கம் உங்களுடைய ராசியிலே இருப்பதுடன் கவனத்தில் கொள்க. அந்த சனிக்கு சூரிய பலம், செவ்வாய் பலம் மிக கடுமையாக காணப்படுவதனால் இந்த ஒரு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அடி வயிற்றிலிருந்து செரிமானமாய் கழிவுகளாக வெளியேறுகின்ற வரையில் உள்ள உறுப்புகள் விஷயத்தில் சிறு பாதிப்புகள் கூட அலட்சியப்படுத்துவது தேக ஆரோக்கியத்தில் பெரும் விபத்துகளையும் பெரும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்திவிடும். எனவே சாதாரண தேக ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வதே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அனாவசிய பயணங்கள் அறவே தவிர்த்து கொள்ளுங்கள். வண்டி வாகனங்கள் பழுது இருந்தால் அதை சரி செய்து விட்டு செல்வதே நன்மை ஏற்படுத்தி தரும். வைகாசி மாதத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. வைகாசியில் குடும்ப விஷயத்திலும் தேக ஆரோக்கியிலும் அதை பெருமளவு பாதிப்புகளிலிருந்து நிவர்த்தி ஏற்படுவதற்கு சனிக்கிழமையில் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு வில்வ இலத்தை கொடுத்து பார்வதி தேவியத்துக்கு குங்குமார்ச்சனை செய்வதுமே நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசியில் எடுத்த காரியத்தில் ஜெயம், யோகம், சுபவிரய பிராப்தம், மனதிற்கு சந்தோஷம், இழந்த பொறுப்பை மீட்டெடுப்பது, இழந்த வேலையை எடுப்பது, புதிய வேலை ஒப்பந்தங்கள் ஏற்படுவது, புதிய தொழில் அமைப்பு ஏற்படுவது, பழைய கூட்டாளிகள் அமைப்பிலிருந்து மாறி குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது, கடல் கடந்த நல்ல செய்திகள் வருவது, தொலைதூர பயணங்கள், அரசு உத்தியோகத்தில் இருந்தவர்களுடைய கஷ்டங்கள் தவிடுபடியாக்கி பெரிய பொறுப்புகள் வருவது, மேன்மக்களால் பாராட்டப்படுவது, மேலதிகாரிகளால் அனுகூலங்கள் பிராப்தங்கள் ஏற்படுவது என்று தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நல்ல நேரத்தில் சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் முகத்தில் உள்ள உறுப்புகள் விஷயத்தில் கண்ணு, காது, மூக்கு, வாய், பற்கள் போன்ற விஷயத்தில் மிக கவனமாக இருப்பதுடன் கழுத்தில் ஏதேனும் சுளுக்குகள் இருந்தால் மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். மேலும் யோகமும் அனுகூலம் பெறுவதற்கு எப்பொழுதும் விநாயகர் வழிபாடு தடைகளை தவிடுபடியாக்கும். அது வேலைக்கிழமையில் செய்வதன் மூலமாக இந்த வைகாசியில் சகலவித கஷ்டங்களும் அஷ்டசித்திகளும் பெறுவீர்கள். அடுத்ததாக நீங்கள் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் வைகாசி மாதத்தில் பிள்ளைகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். இளம் வயதினர் சேர்ந்தவர்கள் பெற்றோர்களுடன் பெரும் கடும் சொற்கள், வாக்குவாதங்கள், சங்கடங்கள்லாம் ஏற்பட்டுவிடும். கோபத்துடன் அலைவீர்கள். கண்டிப்பாக செரிமானங்கள், உணவு விஷயத்தில் அமீபியாசிஸ், வயிற்றுப்பூச்சிகள் போன்ற விஷயங்கள் பாதிப்புகளை பெருமளவு ஏற்படுத்தலாம். மிக கவனமாக இருக்க வேண்டும். அவசர கதியில் ஏதேனும் வெளியில் விற்கிறதோ அல்லது நாட்பட்டு கெட்டுப்போன உணவை சாப்பிடுவதன் மூலமாக பெரும் சிக்கல்கள் ஏற்படலாம். அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். புதிய துணை கிடைப்பது, புதிய துணைவர் கிடைப்பது, நீண்ட நாட்களாக திருமண தடைகளிலிருந்து நிவர்த்தி ஏற்படுவது, நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்குண்டான பிராப்தங்கள் யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. வெள்ளிக்கிழமையில் புற்றுள்ள அம்மன் கோயில் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவர்களுடைய தேக ஆரோக்கியம் மிக கவனம்.
இரத்த பந்த உறவு விஷயத்தில் மிக கவனம். இந்த வைகாசி மாதத்தில் பூர்வீக சொத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் பேசி தீர்த்து கொள்வது நன்மை தரும். இல்லை சிறிது நாள் கடத்தி அதை பேசுவது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அனாவசிய விற்பனை வேண்டாம். நிலம் விற்பது, பூமி விற்பது போன்ற விஷயங்கள் பெருமளவு சிக்கல்கள் ஏற்படுத்தலாம். கண்டிப்பாக உத்தியோகத்தில் அலட்சியப்படுத்துவதோ, உத்தியோகத்தில் ராஜினாமா செய்துவிட்டு வேறு உத்தியோகம் தேர்வுவது என்று நினைத்தீர்கள் என்றால் ராஜினாமா செய்வதுடன் சரி, புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கு பெரும் திண்டாட்டமாகிவிடும். எனவே எந்த முடிவு எடுப்பதற்கு முன்பாக யோசித்து எடுப்பது நன்மை தரும். கும்பராசிக்காரர்கள் வைகாசியில் தான் உண்டு தான் வேலை உண்டு என்று இருக்கின்ற 3 குரங்கு பொம்மைகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் அதை அமைப்பு நிவர்த்தி ஏற்படுவதற்கு, எப்பொழுதும் நன்மைகள் அனுகூலங்கள் பிராப்தங்கள் ஏற்படுவதற்கு புதன்கிழமையில் அருகில் உள்ள பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் வழிபாடு சிறந்த அமைப்பாக காணப்படுகிறது. அடுத்ததாக இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்கள் வைகாசி மாதத்தில் ஏற்றம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், ஜெயம், சகலவித பிராப்தம், சகலவித சுபகாரிய தடைகள் முழுவதுமாக நிவர்த்தி, குடும்பத்தில் யோகம், அனுகூல பிராப்தங்கள், ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்திகள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், உத்தியோகத்தில் மேன்மை, அனுகூலத்தின் விஷயம் எல்லாம் படிப்படியாக நல்ல அமைப்பு. கண்டிப்பாக ஏற்கனவே நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் உள்ள மீனராசிக்காரர்கள் இந்த சமயத்தில் மிக கவனமாக இருப்பதும், அரசு உத்தியோகத்தில் இருந்த தாழ்ந்த நிலைமையில் இருந்தவங்க கூட உயர்ந்த நிலைமைக்கு வருவதும், அரசியல் இருந்தவர்கள் பேர் புகழ் பெறுவதும் போன்ற விஷயங்கள்லாம் மனதிற்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மேலும் பலவித அனுகூலங்கள் பிராப்தங்கள் கைகூடுவதுடன் கெட்டவன் கெட்டிட்டால் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால் யோகமும் அனுகூலம், புதிய ஒப்பந்தங்கள், புதிய மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் இடைவெளிகள் குறைந்து மிக அந்யோன்யம் ஏற்படுவது, உத்தியோகத்தில் மேன்மடைவது, தலைமை நிலைமைக்கு வருவதெல்லாம் காணப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமையில் அனுமன் வழிபாடு சகலவித தோஷத்தை நிவர்த்தி ஏற்படுத்தி தரும் என்பதை வைகாசி மாதத்தில் மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே சாந்தினி, நிறைய கோவில்கள்லாம் பற்றி அதோட சிறப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டிவைனான ஃபீலை இன்னும் அதிகப்படுத்திட்டோன்னே சொல்லலாம். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்க எங்கள் அம்மா அண்ட் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கிடையாது இல்லைம்மா, நம்ம தான் பேசிட்டோமே, அதுக்கப்புறம் என்னம்மா போமா நீ இப்படிலாம் பண்ணுற. சரி ஓகேப்பா, எப்படியோ டிவைனான ஃபீல் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஏற்படுத்தியாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வீட்டு பெரியவங்களையும் நம்ம சந்தோஷப்படுத்திருக்கிறோம். என்ன சொல்கிற நீனு? கண்டிப்பாக எங்கள் அம்மா, உங்கள் அம்மா, வீட்டில் இருக்க எல்லா பெரியவங்களும் பார்த்து அப்பா உருப்படியாக எங்களுக்காக ஒரு எபிசோட் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு தான் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இதே மாதிரி நாளைக்கு வித்தியாசமான கான்செப்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட உங்களை வந்து மீட் பண்றோம். Until this is Shantini Madhivanan and Jeevitha signing off from the entity team of Putham Pudu Kaalai. Bye.